நமக்குள் சொந்தமாக இருந்தது என்று பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார். ஆனால் பெரியார் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கலாம். ஆனால் அறிவுக்கு முரணாக பெரியார் ஒரு வார்த்தை கூட பேசியவரெல்லாம் மறந்துவிடார். அவர் அறிவுக்கு முரணாக பேசியவரே கிடையாது. எல்லாமே கிளீனாக என்ன செய்வார். அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருப்பார். காதல் ஃபர்னிச்சர்லாம் உடைச்சிருக்காரு. நீங்கள் காதலை பற்றி அவர் எழுதுன, நான் முன்னாடி எழுதுனதை படிச்சிங்கன்னா காதலை போட்டு உடைன்னு உடைச்சிருப்பார். ஆனால் அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருக்கிறாரு. ஆனால் உட்கார வேண்டிய எந்த ஒரு ஃபர்னிச்சரையும் அவர் உடைச்ச வரலாறே கிடையாது. அதில் உட்கார வச்சிருப்பார். அதுதான் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல். நீங்கள் அவரை விமர்சிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து கார்ல் மார்க்ஸ் எழுதிய, ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதம் அதை படித்து பார்க்கலாம். அம்பேத்கர் ரமாபாய்க்கு எழுதிய அந்த காதல் கடிதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதுவும் ஒரு பெண் சிந்தனைக்குள் ஏறுவதற்குல, ஒரு பெண்ணுடைய சிந்தனைக்குள், பெண் சமூகத்தை சமைப்பவள். உண்மையிலே அந்த அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கு உண்மையிலே. அதாவது இதுக்கு வயசோ மற்ற விஷயமோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமோ இதில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்புமோ இது வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். இது வெற்றி பெற வேண்டும். ஏன்னா ஒரு முயற்சி என்றைக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தோல்வியே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. அது வந்து தோல்வி அப்படிங்கிறது ஒன்றை நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன். நீங்கள் வந்து அது இவர்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற எந்த ஒன்றுமே, இந்த பூமியில் ஒன்றை விதைத்தீர்கள் என்று சொன்னால் பூமியில் எல்லாமே விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் மக்கி போயிடும். விதை ஒன்று மட்டும்தான் என்ன செய்யும், முளைச்சிக்கிட்டு வெளியே வரும். அப்போ விதைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிற முறை என்ன, அது என்ன வடிவத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்படி அது காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அது எப்படி மக்கள் ரசிக்க போகிறாங்க, இதெல்லாம் ரெண்டாவது பார்ட்டு. ஆனால் ஒரு விதையை விதைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் உண்மையிலேயே கதாநாயகன் கதாநாயகி. ஏமா நீங்கள் இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களை யார் லவ் பண்ணுவா? வந்தீங்க டக்குன்னு போய் உக்காந்துக்கிட்டீங்க, நல்லா பேசணும்ல. அப்போ வந்து பெண்கள் வந்து அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை, ஒரு பெரிய முயற்சியை என்ன செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் பெண்கள் வந்து நடிக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த காலமெல்லாம் உண்டு. ஆண்களுக்கு தான் சேலை கட்டி நடிக்க வச்சாங்க. கேபி ஜானகி அம்மான்னு ஒருத்தவங்க மதுரையில் வந்து பொது உடைமை இயக்கத்தில் இருந்தவங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க, நடிக்க வந்தாங்க. யாரோட? விஸ்வநாத தாஸ் நான் மேடை நாடகத்தில் நடிக்க வந்தவங்க. முதல் சினிமா நடிகை, நாடக நடிகை கேபி ஜானகி அம்மா தான். அவங்க தான் நடித்தாங்க. விஸ்வநாத தாஸ் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் கூட நடிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு சிறந்த கலைஞர். விஸ்வநாத தாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர். அப்புறம் கேபி சுந்தராம்பாள். இப்படி நீங்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு. பெண்கள் சினிமாவை அல்ல கலையை உயர்த்துவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான போராட்டமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து, இந்த அம்மா வந்து ஜெயலட்சுமி அம்மா வந்து அதற்கு ஒரு மல்லு கட்டுறது இருக்குல்ல, ஒரு அம்மா மல்லு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சில பேர் ஒரு விஷயம், ரெண்டு விஷயம், மூணு விஷயம் செஞ்சுட்டு உலகமே நாசமாக போச்சு அப்படின்ட்டு எஞ்சி ஓடிடுவாங்க. ஆனால் இவ்வளவு இந்த ஏஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆனால் அதுக்குள்ளே நின்று ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மா முயற்சி எடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமூகத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமாக சொல்கிறேன், இந்த சமூகத்தை சமைத்தவள் பெண். நீங்கள் விவசாயம்னு ஒன்று இருக்குது, இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது யாரு? விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண் தான் கண்டுபிடிக்கிறார். அதுதான் வரலாறு. நீங்கள் குகைகளில் மலைகளில் இருந்த அந்த பெண்கள் அவர்கள் கர்ப்பகிதகரமாக இருக்கிற காலத்தில் தின்ன பழங்களை கீழே போட்டுவிட்டு 10 மாதம் காத்து கிடக்கிறார்கள். மலை குகைகளில் தான் இருக்காங்க ஆதி மனிதர்கள். அவர்கள் தின்று கீழே போட்ட ஒரு கொட்டை 10 மாதம் கழித்து பார்க்கும்போது முளைச்சிக்கிட்டு நிற்கிது. அப்போ விதைச்சா முளைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவ பெண் தான். அதற்கு பின்னால் தான் விவசாயம் என்ன செய்யப்படுகிறது. உலகில் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதே பெண்களால் தான் என்ன செய்யப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. கணக்கை கண்டுபிடிச்சது பெண் தான். நான் பெண்ணை பற்றி பேசுவதற்காகவே நான் அதுக்காக தான் வந்தேன். இந்த அம்மா பேர் ஜெயலட்சுமி, ஒரு படம் எடுத்திருக்காங்க, ரைட்டு வந்துரு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். பாக்கியராஜ் கூப்பிட்ட உடனே அண்ணன் தமிழ் ஃபோன் பண்ணி, நேற்று கூட நான் கிளம்பிட்டேன் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு. நான் ஊர் திருநெல்வேலி, எப்படி ஊருன்னு தெரியுமில்ல, போனாலே வெட்டுவாங்க அந்த ஊர். அங்கே போய் இறங்கணும்.
அப்புறம் பாக்கியராஜும் தமிழன்னு சொன்னாங்க, நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில் தான். அதே போல் கணக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அன்னைக்கு என்ன கணக்கு இருந்திருக்கும், அந்த கணக்கை கண்டுபிடிச்சதும் உலகத்தில் பெண் தான் கணக்கையே கண்டுபிடிக்கிறா. ஒரு 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 அவனுக்கு அன்னைக்கு என்ன இருந்தது சொத்து, ஆடு மாடுகள் தான் இருந்திருக்கும். ஆடுகள் பூரா என்ன செய்யும், மேய்ச்சலுக்கு போகும்போது கல் எடுப்பா. கல் எடுத்து 1 2 அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா, கல்லை போட்டிருப்பா போயிருக்கும், ஒரு உருப்படி போயிருக்கும். திரும்பி ஆடு வருது, குழியில் கல் இருக்கு, எடுத்து வெளியே போடுதா, 1 2 3 100 போச்சு, 99 கல்லு தான் குழிக்குள்ள போயிருக்கு, ஒத்த ஆட்டை காணா, தேடுறா அப்படிங்கிறதுல இருந்து தான் கணக்கு உருவானது. கணக்கை கண்டுபிடித்தவளும் பெண்ணு தான். இதான் உலக வரலாறு. அப்ப உலகத்தை சமைத்தவள், சமூகத்தை சமைத்தவள், சமூகத்தை எப்படி காதலித்திருப்பாள் என்று நாம் யோசித்திருக்க வேண்டும். அப்படி சமூகத்தை காதலித்த ஒரு பெண்களை எப்படி இந்த சமூகம் அடக்கியது, எப்படி இந்த சமூகம் உடக்கியது. இப்பயும் காதல்னு பேசினாலே வெட்டிச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய, அருவாளையெல்லாம் கையில் தூக்கிக்கிட்டு நிற்கக்கூடிய காலத்திலும் ஒரு காதலை வாழ வைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது சினிமா தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, உலக சமூகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, காதலை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆதலினால் காதல் செய்வீர் என்று என்ன சொன்னா பாரதி, ஆதலினால் காதல் செய்வீர், காதல் செஞ்சா என்னெல்லாம் கிடைக்குங்கிறார். யாரு, பாரதியார் சொன்ன ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு ஒரு இது இருக்கு பத்தியில. காதல் செய்தார் மானுடருக்கு கலவி உண்டு, கலவியில் கவலை தீரும். இந்த ஒரு முத்தம் கொடுத்தார்ல, கவலை தீரும். கவிதை உண்டு, கானம் உண்டு, கலைகள் உண்டு, சாகாமல் இருப்பவும் கூடும், மரணம் பொய்யாகும், அதனால் காதல் செய்யுங்கள். மரணத்தை பொய்யாக்கணும்னாலே நீங்க என்ன செய்ய, காதல் செய்யுங்கள் என்று பாரதி என்ன செய்யறான், பாடல்கள் எழுதுறான். அப்ப இதையெல்லாம் கணக்கு பண்ணுகிற பொழுது ஒரு பெண், அதுவும் இந்த சமூகத்தில் ஒரு படத்தை எடுக்கணும், பல வழியில சொல்லலாம், எழுதவும் செய்யலாம். நாங்கள்லாம் நூல் எழுதுறோம். ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு 6 ஆண்டு காலங்கள் ஒரு நதியில் நான் பயணித்திருக்கிறேன். 6 வருஷம் ஆத்துக்குள்ளே படுத்து கிடந்திருக்கிறேன். என்னெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம், ஒரு வரலாறை அப்படித்தான் தேடுவோம். வாழ்க்கையில் பாதி நாள் எங்கேயாவது நாடோடியாக அலைந்து கொண்டிருப்போம், ஏதாவது ஒரு கல்வெட்டை போய் தோண்டிக்கிட்டு இருப்போம். இதை தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் வெளி உலகத்திற்கு எங்களுக்கு பெரிசாக தெரியாது. இந்த சமூகத்தில் ஒரு எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது, ஒரு படைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. படைப்பாளி முக்கியமானவன், எழுத்தாளன் முக்கியமானவன். அந்த வகையில் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இந்த படைப்பாளிகள் அனைவரையும் மிகவும் மனதார பாராட்டுகிறோம். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், சமூகத்தில் இது ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த மேடையில், முதல் மேடையில் என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, அம்மாவுக்கு நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ நம்ம சொசைட்டியில் நல்ல சேஞ்சஸ் உருவாகணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட எழுத்தாளர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் தொடர்ந்து பல புத்தகங்களை எழுதிட்டு இருக்காங்க, பெஸ்ட் செல்லராகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போ கூட காதல் பற்றியும் பெண்கள் பற்றியும் ரொம்ப அழகான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தாங்களா, 6 வருஷமா நான் வந்து ஒரு புக் எழுதுறதுக்காக ஆற்றுக்குள்ளே போய் படுத்திருந்தேன் அப்படின்னு. இந்த புக் தானே சார், காவேரி நீரோவியம் அப்படின்றது தான் அந்த புக். ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, குடகு, அகத்தியர் அப்படின்னு ரொம்ப அழகழகான பொருளடக்கமே அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை வந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இங்கே ஸ்டேஜில் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நாங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு புக் நாங்கள் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சாரோட சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இது பரிசாக காத்திருக்கிறது. தேங்க்யூ சார். இன்னும் நீங்கள் இந்த ஆறுகள் பற்றி இன்னும் 3 புக் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்கு 6 வருஷம் ஒரு ஆறுக்கு அப்படின்னு எடுத்துக்காம சீக்கிரமாக நீங்கள் எழுதி முடிக்கணும் அப்படின்ற சூப்பர் சார். வைகையில் 3 வருஷம் எழுதிருக்கீங்க. இன்னும் சீக்கிரமாக நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் எழுதி எங்களுக்கு அதை படிக்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் முன் வச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக